சூர்யா தாத்தாவை போய் பார்க்குறாரு. தாத்தா எப்படி இருக்கு உடம்பு? என்ன ஆச்சு? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் என்னோட வாழ்நாள கணக்கு பண்ணிட்டு இருக்கேன்லப்பா. எத்தனை நாள் நான் உங்களோட இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியலப்பா. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சூர்யா சொல்றாரு, ஏன் தாத்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்களும் பாட்டியும் ஒரு ரெசார்ட் புக் பண்ணி தரேன். ஒரு 1 வீக் போய் இருந்துட்டு வரீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம்ப்பா, எனக்கு எதுக்குப்பா அதெல்லாம்? உங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருந்தாலே எனக்கு போதும்ப்பா. அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. சரி தாத்தா, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சூர்யா சொல்றாரு. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. சரி, ரெசார்ட் போகிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இல்லை தாத்தா, எனக்கு நிறைய கிளைண்ட் மீட்டிங் நிறைய இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. என்ன சூர்யா இப்படி சொல்கிற? ஒரு வாரம் தானே அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. சரி தாத்தா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக நான் புக் பண்ணிடுறேன், எல்லாருமே சேர்ந்து போகலாம், சரிவா? நானே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சூர்யாவை கூட்டிகிட்டு ஹாலுக்கு வராரு. எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூப்பிடுறாரு. எல்லாருமே ஹாலில் வந்து நிற்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறார், எல்லாருமே சேர்ந்து நாம் வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்குறாரு. இங்கே பக்கத்தில் இருக்க ரெசார்ட்டு தான், நான் தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஒரு வாரம் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, நிறைய ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கெல்லாம் இருந்தாலும் நிம்மதின்றது வேணும்ல, ரெஸ்ட்டு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்படியா, சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. ஆனால் என்னால் வர முடியாதுப்பா, நானும் தம்பியும் இருந்துட்டு ஒர்க்கை பார்த்துக்குறோம், சூர்யா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாங்க. மகா எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. மகாவா? மகா எதுக்கு? மகாலாம் இங்கே வேண்டாம். சூர்யாவோட அப்பா இருக்காரு, எல்லாருக்கும் சாப்பாடுலாம் யார் செஞ்சு போடுவா? மகா வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற? சூர்யா வரான், அவங்க ஒய்ஃப் இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கா, அவங்களை விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் ராஜலட்சுமி, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. போங்க, போய் ரெடி ஆகுங்க, நாளைக்கு காலையில் எல்லாருமே ரெசார்ட் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக போயிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. சந்தோஷமாக புடவைலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, 1 வீக் தேவையான சாரீலாம் வேணும்ல, அதான் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. எடுத்து வை எடுத்து வை, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நீ போயிருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான், ஜாலியாக இருக்கும், ஒரு செலவு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடையும் பயங்கரமாக கோவம் வருது மகாக்கு. எல்லா சாரியும் எடுத்து கீழே வைக்கிறாங்க. என்ன எல்லா சாரியும் எடுத்து கீழே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாங்க, நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ வரலன்ற? நீ வரேன்னு சொன்னேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நான் ஃப்ரீயாக வரேன், நாளாக வேஸ்ட்டு அப்படி தானே சொன்னீங்க, அப்படி போய் தாத்தா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இதுக்காக நீ எல்லாத்துக்கும் தாத்தா கிட்ட போகிறேன்னு சொல்கிற? தாத்தா வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சாரி கேளுங்க, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சாரி கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, இல்லைன்னா தாத்தா கிட்ட போவா, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க மகா. சரிங்க சார், ஏதோ புடவை எடுத்து வச்சுறேன், எல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சூர்யா பார்க்குறாரு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ரெசார்ட் போகிறாங்க. அங்கே எல்லாமே வெல்கம் பண்ணுறாங்க, வராங்க. நல்லா இருக்கா தாத்தா? இந்த ரெசார்ட் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை நான் பார்த்ததே இல்லை. என்னோட ஹனிமூனுக்கு கூட இந்த கௌதம் எங்கேயுமே கூட்டிகிட்டு வரல. எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ராஜலட்சுமி பார்க்குறாங்க. நல்லா இருக்கே பிளேஸ், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்கவுங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. நான் மகாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூட்டிகிட்டு போகிறாரு. என்னங்க இது ரூமு ஹால் மாதிரி இருக்குது, ஃபஸ்ட் எடுத்தோடனே சோஃபா இருக்குது, பெட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போனால் சூப்பராக இருக்குது. என்னங்க இது இவ்வளோ பெரிய வீடா? அப்பா, ரூம்லாம் சூப்பராக இருக்குங்க. பாத்ரூம் என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க மகா. ஆமாம், இது ஒன்றும் சாதா ரூம் கிடையாது, இது லக்ஸரி ரூம். இந்த ரூமோட 1 டே ரெண்ட் எவ்வளோ தெரியுமா? 10,000 rupees அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு, ஜாலியாக இரு, எவ்வளோ பெரிய காஸ்ட்லி, நல்லா என்ஜாய் பண்ணு, நீ நிம்மதியாக இரு, உனக்கு இங்கே எந்த வேலையுமே கிடையாது, பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரும், எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ரூம்லாம் தேவையில்லை, நான் போகிறேன், இங்கே ஏதாவது சின்ன ரூம் இருந்தால் நான் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பெரிய ரூம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா கோவப்படுறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் எங்கே வந்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் தானே பேசுகிறீங்க இவ்வளோ அமௌண்ட் ஆகணும், அதனால தான் இங்கெல்லாம் பெரிய ரூம் வேறு ரூம்லாம்
கிடைக்காது. இங்க வர டிரைவருங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு சூர்யா. அத கேட்டோனே, "பரவாயில்லங்க. எனக்கு அந்த ரூமா இருந்தா கூட பரவாயில்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன். ஆனா உங்க கூட மட்டும் நான் இருக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மகா கத்துறாங்க. "இங்க பாருங்க, அப்படி நான் இருக்கணும்னா, இந்த ரூமோட வாடகையில பாதி பணம் நான் குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீயா குடுக்க போறியா?" "ஆமாங்க. கண்டிப்பா நான் குடுப்பேன். அப்படி குடுத்தா தான் நான் இங்க இருப்பேன்."